நாம் இப்போது செல்ஃபோன் சார்ஜர் எப்படி இருக்குது, அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன, அது எந்த மாதிரி இயங்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரிங்களா? இப்போது செல்ஃபோன் சார்ஜரு இது, அதனுடைய கனெக்டர் பின் இது இருக்குது. இப்போ இதை செல்ஃபோன் சார்ஜரை என்ன பண்ணுறோம்னா, முதல்ல அதனுடைய ஓப்பனர் டாப் கண்டென்ட் இருக்கு இல்லையா, ப்ளக் சைடு, அதை இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இது ப்ளக்கு, இது செல்ஃபோன் சார்ஜர்னுடைய கேபிள். இதில் செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோன் சார்ஜர்னுடைய இதில் ஒரு பிசிபி இருக்குது. இந்த பிசிபி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. ப்ளஸ்ஸு இதில் என்னென்ன இருக்குதுன்னா, இது செல்ஃபோனுடைய அவுட்புட் கேபிள் போகிறது. இது 2 பாயிண்ட்டும் ஏசி இன்புட்டு, இது அவுட்புட்டு. இது 2 இன்புட் அவுட்புட்டு ரெக்டிஃபையர் அவுட்புட்டு ஃபில்டர் கெப்பாசிட்டர் எல்லாம் இருக்குது இந்த போர்டில். இது ரெண்டும் இந்த அவுட்புட்டு பின்னு இந்த அவுட்புட் பின்னு இது ரெண்டும் இந்த பின்னில் அட்டாச் ஆகிரும். இந்த பின்னில் அட்டாச் ஆனோடனே ஏசி இன்புட்டு உள்ளே போய் ஃபில்டர் ஆகி ட்ரான்ஸ்ஃபார்மர் வழியாக அந்த கெப்பாசிட்டர் இது வழியாக ரெஜிஸ்ட்ரு, ஃப்ரிட்ஜ் ரெஜிஸ்ட்ரு இது வழியாக போய் இதிலிருந்து செல்ஃபோனுக்கு சப்ளை வெளியே போகும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஓகேங்களா. இதை நம்ம ப்ளக் பாயிண்டில் சொருவோம். சப்ளை இது இன்புட்டு ஏசி, இது ஃபில்டர் ஆகி சப்ளை இது வழியாக வெளியே போய் செல்ஃபோன் சார்ஜருக்கு இந்த ப்ளக்கை சொருகிடும். சரிங்களா? இப்போ மறுபடியும் அதை அசெம்பிள் பண்ணுறோம். இந்த சைடு செல்ஃபோன் சார்ஜர் சைடு, இது செல்ஃபோனுடைய ப்ளக்கு கேபிள், சார்ஜர் கேபிள் சைடு. நல்லா இன்செட் ஆனதுக்கு செட் பண்ணிடலாம்.
இப்போது இதனுடைய டாப் கவர் வந்து இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிக்கணும். இது சம்மந்தமாக நல்லா தெரிஞ்சால் தான் இதை பண்ணணும், இல்லை அதனுடைய டெக்னீஷியன் தான் இதை பண்ணணும். அவ்வளோதான். இது ஏசி இன்புட்டு, செல்ஃபோன் சார்ஜர்னுடைய ப்ளக்கு, இது ப்ளக்கு, சார்ஜர் ப்ளக்கு.